ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறோம். உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்த பருப்பு ஒரு குட்டி கிளாஸில் 2 கப் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. ஸோ வந்து பார்த்துட்டே இருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை எடுத்து வச்சுட்டு, கூட வந்து ஓட்ஸு, உளுந்தை விட ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக, இப்போ உளுந்து வந்து 2 கப்னா ஓட்ஸ் வந்து 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் 2த்தையும் எடுத்து வச்சுருங்க. கூட வந்து பாதாம் வந்து ஒரு எவ்வளோ வேணுமோ ஒரு 10 பாதாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொரன்னு தான் இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றப்ப அது வந்து தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல். ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஸ்வீட் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீ எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணுறதுக்கு. நான் உதய கிருஷ்ணா கீ தான் எடுத்திருந்தேன். ஸோ அதான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்னு. ஸோ அந்த கீ வந்து நல்லா ஹீட் ஆனதும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரில் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு பதத்துக்கு வர மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ வந்து எவ்வளோ வந்து சேர்த்தா அந்த லட்டு பதத்துக்கு வருமோ அந்த அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. ஸோ சுகர், கீ எல்லாமே நீங்கள் எடுத்திருக்க பவுடர் குவான்டிட்டி பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வந்ததும் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்த லட்டு ரெடி. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 5 to 7 days யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.